2350 5750 வரைக்கும் கியர்ஸ் சென்னையில் ரைனாக்ஸ் பிராண்டில் க்ளவுஸ் 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதனால்? என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து ஒரு க்ளவுஸோட ப்ரைஸிங்கை கண்ட்ரோல் பண்ணுது? இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஒன்று வந்து மெட்டீரியல். எந்த மெட்டீரியல் அதை செஞ்சுருக்காங்க, அது ப்ரீதபிள் மெட்டீரியலா, அப்ரேசிவ் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலா. ரெண்டாவது ஸ்கேஃபாய்ட் போன் ப்ரொடெக்ஷன். அடுத்து பாம் கிரிப்பு, and then knuckle protection, little finger protection, wrist area, அடுத்து purpose and then the brand. இதெல்லாம் தான் க்ளவுஸோட ப்ரைஸை நிர்ணயம் பண்ணுற விஷயங்கள். இது ரைனாக்ஸோட ஹீலியம். இது வந்து வெறும் சிட்டி அண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஃபேப்ரிக் க்ளவுஸு, பட் அந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு ப்ரீதபிள் மெட்டீரியல். அது ப்ரீதபிள் மெட்டீரியலாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரீட்டில் வெயிலெல்லாம் ஓட்டும்போது நம்ம கை வந்து வேர்க்காது. ஸ்கேஃபாய்ட் போன் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் டிபியூ பாம் ஸ்லைடர் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாம் கிரிப்பு இருக்குது, அதாவது ஹேண்டில் பார் கிரிப்பு இருக்குது. அது ஒரு ஃபேப்ரிக்லேயே வந்து ஒரு ரஃப்பான ஃபேப்ரிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளச் அண்ட் பிரேக்குக்கு அந்த லீவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபிங்கர்ஸில் இந்த 2 ஃபிங்கரில் க்ரூவ்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு டச் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நக்கிள் ப்ரொடெக்ஷன் வந்து இது ஒரு ஃபோம் பேடட் நக்கிள் ப்ரொடெக்ஷன் தான். இது ஒரு சுப்பீரியர் நக்கிள் ப்ரொடெக்ஷன் கிடையாது, பட் திஸ் வுட் டூ ஃபார் த சிட்டி. அண்ட் தம் ஃபிங்கருக்குன்னு எந்த ப்ரொடெக்ஷனும் இதில் இல்லை. பட் ரைனாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸ்லையுமே ஃபிங்கர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஃபோம் பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு பஃபிங் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ரைனாக்ஸோட ஹீலியம் வந்து 2350 rupees. இது வந்து கிட்டத்தட்ட 7 கலரில் வருது. பிளாக்கு, க்ரே, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் ஃப்ளோரசன்ட் க்ரீன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ வாங்கி போட்டு ஓட்டலாம். நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரைனாக்ஸோட ஆர்ஜிடி. ஆர்ஜிடி வந்து உங்களுக்கு சிட்டி அண்ட் பேசிக் டூரிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பரைஸ்டு ஸ்கேஃபாய்ட் போன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் கிரிப்பர் ஏரியா வந்து லெதருக்கு மேலே ஒரு ஹேண்டில் பார் கிரிப்பர் மாதிரி இருக்கும். இது ஒரு பெர்ஃபரேட்டட் கிரிப்பர் தான். இது ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டுன்னு கிடையாது, பட் ஆனால் ஹீலியமை விட இந்த கிரிப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே லெதர் தான், பட் எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீதபிளான மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ கேன் பேர் வித் ஹீட் இந்த சம்மர். அண்ட் நக்கிள் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு டிபியூ தான். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது மேலே ஒரு சின்ன எஃபர்ட் தெரியும், பட் அது பிரேக் இன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு சரியாயிடும். அண்ட் ஹார்னஸிங்க்கு வந்து ரிஸ்ட்டில் வந்து வெல்க்ரோ. இது வந்து எல்லாமே ப்ரீ கர்வ்டு ஃபிங்கர்ஸ். இனிமேட்டு வர மாடலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து ப்ரீ கர்வ்டு ஃபிங்கர்ஸாக தான் இருக்கும். இதில் ஃபிங்கர்ஸ்க்கு சின்ன சின்ன ஃபோம் பேடிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபிங்கர் போன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பேசிக் டச் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அந்த டச் ஃபங்க்ஷன் இந்த டிப்பில் மட்டும்தான் இருக்கும், இந்த இடத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஹீலியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கிரிப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க லீவர்ஸ்க்காக. பட் ஆனால் ஆர்ஜிடி ஆர் இதுக்கப்புறமா வர மாடலில் அது உங்களால் பார்க்க முடியாது. ஹீலியமில் அது கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் இருந்தது அது ஒரு என்டையர் ஃபேப்ரிக். பட் இது வந்து லெதர்ன்றதுனால லெதர் ஆல்ரெடி உங்களுக்கு கிரிப்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு மிஸ் தான். ஆர்ஜிடியோட காஸ்ட் வந்து 2950 rupees அண்ட் அது 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இது வந்து ரைனாக்ஸோட டார்னாடோ ப்ரோ. ஆக்சுவலாக இதுக்கப்புறமா தான் டூரிங் செக்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம ஆழமாக போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து லெதர் தான். எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக ப்ரீதிங் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் ப்ரீதபிள் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. பட் கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் எந்த அளவுக்கு பெர்ஃபரேஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் இவ்வளோ லெதர் ஒர்க் வந்து இவ்வளோ ஒரு ஸ்வெட்டியான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணாத அளவுக்கு இங்கே பெர்ஃபரேட்டட் ப்ரீதிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி எக்ஸலண்ட். அண்ட் பாம் ஸ்லைடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நாக்ஸ் SPS. தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வெரி சுப்பீரியர். அண்ட் ஹேண்டில் பார் கிரிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கோட்டிங் இருக்கும். இந்த ஜெல் கோட்டிங் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பார் கிரிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்கான்ஷியஸாக உங்களால் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா சிச்சுவேஷனில் கூட டக்குன்னு கை வந்து அதிலேருந்து ஸ்லிதர் ஆகாது. அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரிப் இருக்கும். அண்ட் நக்கிள் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிபியூ. இது வந்து ஒரு சூப்பர் ஹார்ட் டிபியூ கிளாசிஃபிகேஷனாக நம்ம பார்க்காம இது ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பட் கொஞ்சம் சாஃப்டான ஒரு டிபியூ தான். உங்களோட ரிஸ்ட் மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு இது ஹார்டாக இருக்காது, பட் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். அடுத்து
எல்லா ஃபிங்கர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஏரியாவில் வெறும் ஒரு ஃபோம் பேடிங்கும் அண்ட் அந்த ஃபிங்கர் மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபியூ எம்பெட் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி தாட்ஃபுல். அண்ட் லிட்டில் ஃபிங்கருக்கு அடிஷ்னல் குஷன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டூரிங் க்ளவுஸ்ன்றதுனால ஹார்னஸிங் வெல்க்ரோக்கு மேலே ஒரு அடிஷ்னல் இலாஸ்டிக் எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டொர்னாடோ ப்ரோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னா வந்து இல்லை, மற்ற க்ளவுஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெறும் இந்த டிப்பில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சேட்லி உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்குது. வேறு எந்த ஃபிங்கராலையும் உங்களால் மொபைல் ஃபோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டொர்னாடோ ப்ரோவோட காஸ்ட் வந்து 3600 rupees அண்ட் அது 4 கலர்ஸில் வருது. ரெட்டு, ஆரஞ்ச், நியான் க்ரீன் அண்ட் பிளாக். நீங்கள் கலர்ஸை பற்றி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க. இங்கே ஒரு சின்ன லைன் வருதுல்ல, அதுவும் இந்த ஸ்டிச்சிங்கோட கலர் மட்டும்தான் மாறும். மற்றபடி தெர் இஸ் நோ அதர் டிஃப்ரென்ஸ் இந்த கலர். இது வந்து ரைனாக்ஸோட 4th வேரியண்ட் அர்பன் எக்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டொர்னாடோ ப்ரோவோட லிட்ரலி சேம் தான், சின்ன மைனர் டிஃப்ரென்ஸோட. ஏன்னா இது வந்து ஒரு செமி காண்ட்லெட் டிசைன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த பிரிஸ்டையும் தாண்டி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அண்ட் அதில் கொஞ்சம் குஷன்ஸும் ஆட் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தம்ப் ஏரியாவில் வந்து டொர்னாடோ ப்ரோவில் கொஞ்சம் அடிஷ்னல் பேடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த இடத்துல அது ஒரு சின்ன மிஸ். பட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரைனாக்ஸ் பிராண்டிங் வரும். அண்ட் பாம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ஸ் எஸ்பிஎஸ் ஸ்லைடர்ஸ் கன்சிடர்ட் வெரி சுப்பீரியர். அண்ட் ஹேண்டில் பார் கிரிப்பரில் யூ கெட் அ ஜெல் ஃபோம் பேடட் இது. பட் அதுவும் வந்து லெதருக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல grip இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் லெதர் க்ளவுஸ் அண்ட் வேறெவர் பாசிபிள் டொர்னாடோ ப்ரோ மாதிரியே நல்ல ப்ரீதிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டியான என்விரான்மெண்ட் வந்து உள்ளே வராமல் இந்த இது பார்த்துக்கும். அண்ட் டிஜிட்டல் ஃபிங்கர் டிப்பும் டொர்னாடோ ப்ரோ மாதிரியே தான், வெறும் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மட்டும்தான் இருக்கும். பட் அது இந்த ஏரியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிபியூ பேஸ்டு நக்கிள் ப்ரொடெக்ஷன், நாட் வெரி ஹார்ட், லிட்டில் ஃப்ளெக்சிபிள் ஒன். அண்ட் எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே வந்து ஸ்டார்டிங் ஏரியாவில் ஃபோம் பேடிங்கோடு வரும். அண்ட் மேலே போக போக ஃபோம் பேடிங்க்கு மேலே டிபியூ பாப்பின்ஸும் வரும். அர்பன் எக்ஸோட காஸ்ட் வந்து 3750. டொர்னாடோ ப்ரோவோட ஒரு 150 rupees தான் எக்ஸ்ட்ரா. அண்ட் ஃபார் தட் யூ கெட் அ செமிகான்டினென்ட் வெர்ஷன் ஆஃப் டொர்னாடோ ப்ரோ. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான், வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன கேமியோ டிசைன் வந்து இந்த ரிஸ்ட் ஏரியாவில் இருக்கும். இது ரைனாக்ஸோட ஸ்டார்ம் ஈவோ. இதுதான் ரைனாக்ஸோட த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம், அப்பார்ட் ஃப்ரம் த வாட்டர் ரெசிஸ்ட் ஒன் விச் தே கால் அஸ் ட்ரை ஐஸ். இது வந்து ஒரு ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸு. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிஸ்ட்டையும் தாண்டி கிட்டத்தட்ட ஃபோராமில் பாதி உங்களுக்கு கவர் ஆகிடும். ஃபுல் லெதர் க்ளவுஸ் அண்ட் வேறெவர் பாசிபிள் அவங்களால எங்கே முடியுமோ அங்கே ஒரு ப்ரீதபிள் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வென் யூ திங்க் அபவுட் இட், இதுக்கு முன்னாடி பார்த்த க்ளவுஸை விட இது வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் கம்மியாக கொடுக்குற ஒரு க்ளவுஸ் தான். அண்ட் ஸ்கேஃபாய்ட் போன் ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாக்ஸ் எஸ்பிஎஸ் ஆர்மர்ஸ் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியன்ஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும் இது பாம் ஸ்லைடர்ஸ். ஹேண்டில் பார் கிரிப்பருக்கு ஒரு சிலிக்கான் பேஸ்டு கிரிப்பர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் லெதருக்கு மேலே இருக்கும். ஸோ ஹேண்டில் பார் கிரிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் லிட்டில் ஃபிங்கருக்கு ஒரு ஃபோம் பேடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நக்கிள் ப்ரொடெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியன்ஸோட சுப்பீரியராக இருக்கும். ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹார்டான ஒரு நக்கிள் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இது வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட்டுக்கு நடுவில் இருக்கும். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா இம்பேக்ட் அப்போது அந்த இம்பேக்டோட இஃபெக்ட் வந்து நம்மளோட நக்கிள்ஸ்க்கு இறங்கும். அது நக்கிள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், பட் அந்த இம்பேக்டோட இஃபெக்ட் நக்கிள்ஸில் இறங்கும். பட் இதில் எந்த அளவுக்கு சூப்பர் அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்னா அது நக்கிளையும் ப்ரொடெக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் அந்த இம்பேக்டோட இஃபெக்டை நக்கிள் மேலே ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போக வைக்கும். தட்ஸ் வேர் த மணி கோஸ் இன். அண்ட் எல்லா ஃபிங்கர்ஸுக்குமே வந்து ஃபோம் பேடட் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீவியஸ் மாடல்ஸில் பார்த்த மாதிரி எங்கேயுமே டிபியூ டாப்பிங்ஸ் இருக்காது இதில். இந்த ஃபுல் காண்ட்லெட் வேரியண்ட்டில் ரிஸ்ட்டுக்கு கீழே ஒரு ரிஸ்ட் லைடரை டிபியூ லேமினேட்டட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஜிட்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் அது இந்த ஃபிங்கருக்கு மட்டும் தான் வரும். இதோட காஸ்ட் 5750 rupees அண்ட் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது, க்ரீன், பிளாக் அண்ட் ரெட்டு. க்ளவுஸ் வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியது டெக்ஸ்டரிட்டி. எந்த அளவுக்கு அது நம்ம கைக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃப்ளெக்சிபிளாக அது கைக்குள்ளே இருக்குது அப்படின்றத பொறுத்து. அந்த அடிப்படையில் ஹீலியம் விச் இஸ் மோர் ஆஃப் அ சிட்டி க்ளவுஸ், இதோட டெக்ஸ்டரிட்டி ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தா
இது ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷன் தான். இதை தவிர ரைனாக்ஸில் இருக்கிற பேலன்ஸ் எல்லா வேரியண்ட்லேயுமே டெக்ஸ்டரிட்டிக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது பிரேக் இன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த க்ளவுஸோட பழகணும். கியர்ஸ் சென்னையில் நம்மளோட ஃப்ரெண்ட் நிசாம், பல நாள் ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர், அவரோட ஆல்ரெடி நம்ம சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அவர் ரைனாக்ஸ் க்ளவுஸை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுவார். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் பையிங் ஒன், டூ கிவ் கியர்ஸ் சென்னை a try. ரைனாக்ஸ் பற்றி ஸ்பெஷலாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆல்ரெடி அருண் ப்ரோ உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 பிரான்ச்சஸ் இருக்குது, பாடி, தரமணி அண்ட் ஈக்காடுதாங்கல் இருக்குது. எது உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ளவுஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலில். ஸோ என்டையர் ரேஞ்ச் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். பாய், தேங்க்யூ.